Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சருக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரியா, அதனால ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவும் கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக அதாவது கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து அட்லீஸ்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஒரு 175 அண்ட் எபோவ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, 175 பிலோ இல்லை 165 பிலோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை நம்ம என்ன பார்த்தா மூவ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு நம்ம சொல்லும் போது அதாவது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு 12 லேக் வந்து நம்ம என்ன பார்த்தா டிடி எடுத்து கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு 12 லேக் டிடி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கூட நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேவா, அப்போ இந்த ரெண்டு வாய்ப்பு தான். எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து 175 பிலோ இருக்குது அப்படின்னா சரியா, அது வந்து 100 வரைக்குமே வரலாம். அப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 175 பிலோ இல்லை 165 பிலோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைவேட் காலேஜஸ் தான் கிடைக்க போகுது. சரியா, அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவில் டாப் ப்ரைவேட் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரியா, அதையும் நீங்கள் பாருங்கள். எதுக்காக இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா பேருக்குமே கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். சரியா, அந்த காலேஜை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதாவது காலேஜ் கிடைச்ச பின்னாடி தான் அந்த காலேஜை நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கே போவீங்க. சரியா, அப்போ அந்த காலேஜ் வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, சரியா, அதோட சரௌண்டிங் எப்படி இருக்குது, அந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி அந்த காலேஜோட ஃபீட்பேக் என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் காலேஜ் உங்கள் கையில் கிடைச்ச பின்னாடி அதுதான் நம்ம காலேஜுன்னு ஆன பின்னாடி தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் இந்த மிஸ்டேக்கை வருஷம் பண்ணுறாங்க. தயவு செய்து இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. சரியா, டிஸ்பிளேல ஒரு நம்பர் பார்த்துருக்கீங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு இந்த கைடன்ஸை தெளிவாக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். என்ன கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு சூப்பராக தெளிவாக நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சரியா, அப்போ லோ ஃபீஸ் தான் சார் எனக்கு வேணும், லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, சரியா, இல்லை சார் ஃபீஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு வந்து காலேஜ் வந்து ஐகேர் அப்ரூவ்டு இருக்கணும், டிஎன்ஏயு அப்ரூவ்டு இருக்கணும் சார். அப்போ ஐகேர் அப்ரூவ்டும் டிஎன்ஏயு அப்ரூவ்டும் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களைய அதாவது ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு நாம் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் எல்லா பேத்துக்குமே கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்க தான் போகுது. ஆனால் இடம் கிடைச்ச பின்னாடி அந்த காலேஜை போய் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது சப்போஸ் அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மாற்றம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ இல்லை பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரோ உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். அதனால் தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.